அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. கடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அதாவது இந்த உலகத்துல இன்னொரு உயிரை எடுப்பது மிக மிக எளிமையானது. ஆனா ஒரு உயிரை கொடுப்பது என்றால் வேந்தனால முடியாத செயல் என்பதை நம்ம பார்ப்போம். அடுத்த பாடலை நம்ம பார்க்கலாம். யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். அதாவது யாருமே யாருமே விரும்புவது தம்முடைய உயிர் தான். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் கிடந்தாங்க அப்படின்னா நம்ம சரி அவர் எப்படியோ இறக்கதான் போறாரு அப்படின்னு சும்மா இருக்கிறது கிடையாது. எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, கோடி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், மருத்துவமனையில சேர்க்கிறோம். மருத்துவமனையில டாக்டர் முடியலன்னு சொல்றாரா, கோயில் குளமெல்லாம் போய் சுத்துறோமா இல்லையா? சுத்துறோம். பிறகு என்னென்ன பரிகாரம் இருக்கா, என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே பண்றோம். பிறகு அவர் இறக்கின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தா கூட டாக்டர் கடைசியா இதுக்கு மேல முடியாதுங்க அப்படின்னு ஒரு கைவிடுற ஒரு நிலைமைக்கு போனா கூட நம்ம என்ன பண்றோம், இன்னொரு ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு போகிறோம். இப்ப இறக்க போற உயிரின்னு தெரிஞ்சா கூட நம்ம என்ன பண்றோம், விட்டுட்டு சும்மா இருக்கிறத போகிறோம். ஆக ஒரு உயிரை நம்ம எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயமாக நம்ம நினைக்கிறோம். அதை நீங்க நினைத்து பார்க்கணும். யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். அதனாலதான் நம்ம என்றுமே நம்ம உயிரை பாதுகாக்கிறோம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க பாடு முழுவதும் அறிந்தினர். பார் என்றால் உலகம். இந்த உலகத்துல ஒரு எறும்பு தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன பாடுபடுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது இப்போ ஒரு எறும்பு போகுது, நான் சும்மா ஒரு தீக்குச்சியை எடுத்து இப்படி போடுறேன், அது எஸ்கேப் ஆகி போகுதா இல்லையா? என்னோட உயிர் தானே. என்ன எறும்பினுடைய வாழ்நாள் என்ன, ஒரு 10 நாள் இருக்குமா? எனக்கு கரெக்டாக தெரியல. ஒரு 10 நாள், ஒரு மாசம் இருக்கலாம். இருந்தா கூட என்ன நான் உடனே இறந்து போறேன், எனக்கு 10 நாள் தானே வாழ்நாள் அப்படின்னு அந்த எறும்பு சாதாரணமா சாக துடிக்குதா? கிடையாது. ஒரு தண்ணி எடுத்து தெளிச்சா அது பறக்காம இருக்கா? கிடையாது. எந்த உயிரினங்களாக ஆகட்டும், தம்முடைய உயிருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வரும் பொழுது அதிலிருந்து எப்படி தப்பித்து வெளியே போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறது. எறும்பினுடைய வாழ்நாள் எவ்வளவு மிக குறைவாக இருந்தாலும் கூட அது கோடை காலங்களிலே தனக்கான உணவை என்ன பண்ணுது, சேமித்து வைக்குது. ஏன்னா மழை காலத்துல கிடைக்காது அப்படின்னு. ஆக ஒரு சிறிய எறும்பு கூட தன்னுடைய உயிரை வாழ்வதற்கு எந்தெந்த பாடுபடுகிறது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். ஆக இந்த இன்னுயிரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்றோம், ஒரு எறும்பு தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கு என்னென்ன பண்ணுது அப்படின்னு அறிந்திலரோ? உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? அறிந்திலரோ உங்களுக்கு தெரியாதா? பிறகு நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் ஒன்றுமே ஆண்டிடலாம், பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலரோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதாவது நேர்மையான இரக்கமனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும். ஆக இந்த உலகத்தை நம்ம மனிதர்களிலிருந்து எத்தனையோ பேர் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறார்கள். ஆக ஒரு ஆட்சி நடத்துபவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் நேர்மையான இரக்க குணம் கொண்டிருப்பவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பரந்த விரிந்த இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். இப்ப பாருங்க, இறைவன் இருக்கிறார், நமக்கு முன்னாடியே ஒருவர் தவறு செய்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. தவறு செய்தவர் அனைவருக்கும் உடனடி தண்டனை அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே இருப்போமா? நீங்களும் இருக்க மாட்டோம், நாங்களும் இருக்க மாட்டோம். ஆக அந்த இறைவனானவன் நம்மளை எல்லாம் படைத்திருந்தாலும் அவர் எப்பேற்பட்ட ஒரு இரக்க குணம் கொண்டவராக இருந்திருந்தால் இந்த உலகத்திலே நல்லவர்களும் தீயவர்களும் எல்லோருமே வாழ முடிவதாக இருக்கிறது. ஆக ஒரு இறைவனுக்கே அப்பேற்பட்ட ஒரு மனநிலை இருந்தால் சாதாரண மக்களை ஆட்சி செய்கின்ற ஒரு நபருக்கு எப்பேற்பட்ட இரக்க குணம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இதை சொல்றாங்க, நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம்
முற்றுமே ஆண்டிடலாம் பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலரோ. எல்லா உயிர்களும் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த மறைபொருளை அறியாதவர்களே பிறர் உயிரை வருத்தி தாமும் துன்புறுவர். மாணவர்களே, அடுத்த வகுப்பிலே இந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியை காணலாம். நன்றி.